Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. பழையன களைவோம், பாதை மாற்றுவோம், இயேசு கிறிஸ்துவின் புது படைப்பாவோம். புதிய பாதையில் புறப்பட்டு செல்வோம், நானிலமெங்கும் புதியதாக்குவோம். பழையன களைவோம், பாதை மாற்றுவோம், இயேசு கிறிஸ்துவின் புது படைப்பாவோம். என் வழியாய் அல்லாமல் தந்தையிடம் வருவதில்லை, நானே வழியும் உண்மையும் உயிரும் என்றார். என் வழியாய் அல்லாமல் தந்தையிடம் வருவதில்லை, நானே வழியும் உண்மையும் உயிரும் என்றார். புனித பாதையில் வாழ்வை அடைந்திறேன், புனித பாதையில் வாழ்வை அடைந்திறேன். சென்றிடுவோம் புத்துலகம் படித்திடுவோம் நாம், சென்றிடுவோம் புத்துலகம் படித்திடுவோம் நாம். புதிய பாதையில் புறப்பட்டு செல்வோம், நானிலமெங்கும் புதியதாக்குவோம். பழையன களைவோம், பாதை மாற்றுவோம், இயேசு கிறிஸ்துவின் புது படைப்பாவோம். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக. இறை மக்களே வருக. குத்துவிளக்கு ஏற்றுதல். இன்றைய 9ஆம் நாள் நவநாள் திருப்பலியை நமக்காக ஜெபிக்க வந்திருக்கும் அருட்பணி மைக்கேல் ஜோ அவர்களை முதலாவது திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றேன். இரண்டாவதாக, என் வாழ்வில் இறைவார்த்தை என்னும் என்பதை பற்றி நம் மனதில் ஆழமாக பதிய வைக்க வந்திருக்கும் அருட்பணி லியோ ஜான்சன் அவர்களை 2ஆம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றேன். நம்மை இது நாள் வரை வழிநடத்தி வரும் நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி ஆரோக்கிய அமல்ராஜ் அவர்களை 3ஆம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். புனித சவேரியார் அன்பியத்தின் சார்பாக திருமதி சந்திரன் சகாயமேரி அவர்களை 4ஆம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். புனித அல்போன்சா அன்பியத்தின் சார்பாக திருமதி ரெஜினா மேரி அவர்களை 5ஆம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்பவனும் நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்ற அவர் துணையில் உலகம் எனக்கு
காட்டுவோம், இறை சாட்சியாய் வாழ்ந்து காட்டுவோம், இறையரசை மண்ணுலகில் நிலைநாட்டுவோம், இறையரசை மண்ணுலகில் நிலைநாட்டுவோம். புதிய பாதையில் புறப்பட்டு செல்வோம், நானிலம் எங்கும் புதியதாக்குவோம், பழையன களைவோம், பாதை மாற்றுவோம், இயேசு கிறிஸ்துவின் புது படைப்பாவோம். புதிய பாதையில் புறப்பட்டு செல்வோம், நானிலமெங்கும் புதியதாக்குவோம், பழையன களைவோம், பாதை மாற்றுவோம், இயேசு கிறிஸ்துவின் புது படைப்பாவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. புனித சந்தியாகப்பர் திருத்தலத்தின் 48ஆம் ஆண்டு திருவிழாவின் 9வது நாள் நவநாள் திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க வருகை தந்திருக்கும் நம் முன்னாள் பங்கு தந்தையர்கள் அருட்பணி மைக்கேல் ஜோ அவர்களையும் அருட்பணி லியோ ஜான்சன் அவர்களையும் நம் புனிதரின் பரிந்துரையால் பெற்ற அளவற்ற நன்மைகளுக்கு சான்று பகர நன்றி பெருக்குடன் புனிதரின் திருத்தலம் வந்துள்ள இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் பங்கு தந்தையர் சார்பாகவும் புனித அல்போன்சா மற்றும் புனித சவேரியார் அன்பிய குடும்பங்கள் சார்பாகவும் வருக வருகவென அன்போடு வரவேற்கின்றோம். நம் புனிதருக்கு விழா எடுப்பதே சிறப்புதான். அதிலும் இன்றைய நாளின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இன்று வருகை புரிந்துள்ள அருட்தந்தையர்கள்தான். ஏனென்றால் இன்று புனித அல்போன்சா அன்பியமும் புனித சவேரியார் அன்பியமும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்றது என்றால் அதற்கு அருட்பணி மைக்கேல் ஜோ அவர்களே காரணம். இந்த 2 அன்பியங்கள் மட்டுமல்ல, நம் பங்கில் புதிய அன்பியங்களை தோற்றுவித்து மக்களை அதிகம் ஈடுபட வைத்து அழகு பார்த்தவர் மற்றும் இன்றைய தொழில்நுட்ப உலகில் நம் புனிதரின் பெருமையையும் நம் திருத்தலத்தின் புகழையும் தம் தொழில்நுட்ப திறமைகளால் உலகெங்கும் எடுத்து சென்று அழகு பார்த்தவர் அருட்பணி லியோ ஜான்சன் அவர்கள். இப்படிப்பட்ட பெரும் சிறப்புகளை கொண்ட நம் முன்னாள் பங்கு தந்தையரை வரவேற்று சிறப்பு செய்வதில் எம் பங்கும் எம் அன்பிய குடும்பமும் பெருமை கொள்கிறது. இன்று என் வாழ்வில் இறை வார்த்தை என்ற தலைப்பில் தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறை வார்த்தையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ள வாசகங்களையும் நம் வாழ்வில் இறை வார்த்தையின் முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு வழங்க இருக்கின்ற மறையுரையையும் எந்த மனச்சிதறலுமின்றி நாம் உணர தேவையான மன ஒரு நிலைப்பாட்டை இறைவனிடம் இறைஞ்சுவோம். இவ்வழியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாமையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நிலை வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர்
இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கோருகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருந்தவர் நீர். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினையம் பாதுகாவலர் சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும், அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. அதிகாரம் எபிரேயர் அதிகாரம் 4 இறை திருவசனங்கள் 12-13. இன்றைய முதல் வாசகமானது இறை வார்த்தையின் மேன்மையை பற்றி எடுத்துரைக்கிறது. கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்ததுமாக விளங்குகிறது என்பதை இவ்வாசகத்தின் வழியாக திருமுக ஆசிரியர் விளக்குகிறார். எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்கும் இறை வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வோடு செயல்படும் போது நாம் கடவுளுக்கு உகந்த தூய வாழ்வு
வாழ முடியும். இறையாட்சியில் நுழைய தகுதியுடையவர்களாய் மாற வரம் கேட்டு இவ்வாசக வரிகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திரு வார்த்தைகள் 12 மற்றும் 13. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை, அயர்ந்து போவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை, அயர்ந்து போவதும் இல்லை. என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்பிடுவார், பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்பிடுவார். பரிசுத்த பரிசுத்தர் அவர் பெயரே, பரிசுத்த பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை, அயர்ந்து போவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலம் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலம் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்திலே அரணும் கோட்டையும் ஆவார், ஆபத்து காலத்திலே அரணும் கோட்டையும் ஆவார். கேடயமும் துருகமும் பெலனவரே, கேடயமும் துருகம் அவபெலனை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை, அயர்ந்து போவதும் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்ப. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஊமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆதியிலே வார்த்தை இருந்தார். அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தார். வார்த்தை கடவுளாயும் இருந்தார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, என் வாழ்வில் இறை வார்த்தை இந்த தலைப்பை யோசிக்கின்ற பொழுது இறை வார்த்தையை குறித்து நிச்சயமாக நாம் பல நாட்கள் சிந்தித்திருப்போம். விவிலியம் என்கின்ற இந்த ஒரு அருமையான ஒரு பொக்கிஷம் நம்முடைய கைகளில் இருக்கிறது. ஆனால் இது நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய இந்த விவிலியம், இறைவனுடைய வார்த்தையை தாங்கிய இந்த விவிலியம் என்பது ஒரு புத்தகம் அல்ல. அதை ஒரு புத்தகமாக நாம் அணுகினோம் என்றால் அது ஒரு வரலாற்று புத்தகம் போல, ஒரு கதைகளை அடங்கிய புத்தகம் போல, அல்லது விற்பனைக்காக வந்த ஒரு புத்தகம் போல அது கடந்து போய்விடும். ஆனால் இந்த விவிலியம் என்பது இறைவனுடைய, கடவுளினுடைய வார்த்தையை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அது கடவுளுடைய வார்த்தையை மட்டும் தாங்கி இருக்கிறதா என்றால், அந்த கடவுளுடைய வார்த்தையை வாழ்ந்து காண்பிப்பதற்காக இத்துணை தலைமுறையும் கடந்து வந்த அந்த தலைமுறையினருடைய அனுபவமும் அதில் இருக்கிறார். அந்த தலைமுறையினர் அந்த பொக்கிஷத்தை கையில் எடுத்துக்கொண்டு கடவுளுடைய வார்த்தையை நான் வாழ்வதற்காக நான் எத்தனிக்கிறேன், முடிவு செய்கிறேன்
அதை நான் முயற்சி செய்கிறேன் என ஒவ்வொரு தலைமுறையும் அதை கொண்டாடி இருக்கிறது, அனுபவித்திருக்கிறது. அந்த வார்த்தையை வாழ்வாக்குவதற்காக முயற்சி செய்திருக்கிறது. அந்த அனுபவத்தினுடைய அத்துணை பொக்கிஷமும் அதில் இருக்கிறது. என் வாழ்வில் இறை வார்த்தை என்ற அந்த தொடக்க என் வாழ்வில் என்று சொல்லுகின்ற பொழுது, இதை நான் சொன்னால் என் வாழ்வில், நீங்கள் சொன்னா என்ன பதில் வரமாட்டீங்க. நீங்கள் சொன்னாலும் என் வாழ்வில் தான். நான் உங்கள் வாழ்வில் அப்படின்னு இன்றைக்கி நான் மறையுறை வைக்க வரல, நான் என் வாழ்வில் அப்படின்னு தான் மறையுறை வைக்க வந்திருக்கிறேன். அப்போ என்னுடைய வாழ்வில், என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த இந்த இறை வார்த்தை, இந்த அளப்பெரிய ஒரு பெரிய மிகப்பெரிய மாபெரும் பொக்கிஷமாகிய இந்த விவிலியம், எப்படி அதை நான் அனுபவித்திருக்கிறேன் என்று தான் இன்றைய நாளிலே நான் சிந்தனையாக சொல்ல விளைகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக விவிலியத்தினுடைய முதல் பகுதி, மனப்பாட பகுதி நமக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்கும். சிறு பிள்ளைகள் நாம் அப்படித்தான் விவிலியத்தை அணுகிறோம். சிறு பிள்ளைங்களுக்கு அப்படித்தான் நாம் கொடுக்குறோம், மனப்பாட பகுதி அப்படின்னு சொல்லி தான் சொல்லி கொடுக்குறோம். அப்படி என்னுடைய வாழ்க்கையிலும் மனப்பாடமாக மனனம் செய்த ஒரு இறை வார்த்தை, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அது மனப்பாடமாக செய்யப்பட்ட ஒரு இறை வார்த்தை பகுதி தான். நிச்சயமாக சிறு பிள்ளைகளுக்கு எடுக்கின்ற அந்த பகுதி எல்லாருக்கும் உரித்தான ஒரு பகுதி. அதிகப்படியாக நாம் மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு பகுதி. என்ன பகுதி என்றால், என் ஆயன் ஆண்டவர் எனக்கென்ன குறைவு என்ற திருப்பாடல் 23. இந்த திருப்பாடலை நிச்சயமாக ஒரு திருப்பாடலை முழுமையாக ஒரு குழந்தை மனப்பாடமாக செய்து மனனம் செய்து அதை ஒப்பிக்கின்ற பொழுது, அது மனப்பாடம் மட்டுமல்ல, எனக்கு ஒரு ஆயன் இருக்கிறார், எனக்கு ஒரு தலைவர் இருக்கிறார், என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவன், ஒரு ஆயன் எனக்கு இருக்கிறார், அவர் என்னுடைய இறைவன் என்று ஒவ்வொரு குழந்தையினுடைய வாழ்க்கையிலும் அது உள் மனதிலே ஆழமாக பதிகிறது. எனது பெற்றோருக்கு நான் கண்ணில் கண்டிருக்கிறேன், ஆனால் என் ஆயனை, என் தலைவரை, என்னை வழிநடத்தக்கூடியவரை, நான் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்கின்ற பொழுது என்னை வழிநடத்தக்கூடியவரை நான் கண்ணில் பார்க்கவில்லை என்றாலும் அவர் என்னோடு இருக்கிறார் என்று அறிந்தும் அறியாத வயதிலே நான் மனப்பாடம் செய்து அதை ஒப்பிக்கின்ற பொழுது, பாராட்டும் பெற்ற பொழுது அது மனதிற்குள்ளாக உள்ளே பதிந்து இருக்கிறது. அது ஒரு அறியாத வயதிலே மனப்பாடம் செய்யப்பட்ட அந்த ஒரு நிலை. நிச்சயமாக உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்திருக்கு. முதல் நீங்கள் மனனம் செய்த அல்லது நீங்கள் படித்த இறை வார்த்தை இப்பொழுது உங்களுடைய மனதிற்கு நிச்சயமாக வந்து போயிருக்கும். அதை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். அதற்கு அடுத்த நிலையிலே விவிலியத்தை அணுகுகின்ற முறை பல விதம் இருக்கிறது. எல்லாரும் இளம் வயதை கடந்து வந்திருப்பீர்கள். ஒரு சிறு வயதிலே, அறிந்தும் அறியாத வயதிலே என்னாயன் ஆண்டவரை நான் தேடினேன். அதற்கு அடுத்த வயதிலே, ஒரு இளம் வயதிலே நான் குருவானவர் தான், ஆனால் குருவானவர் என்றாலும் அதற்கான பல நிலைகளை கடந்து வந்திருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது அந்த 10 பருவத்திலே ஒரு அனுபவம், விவிலியத்தை நான் கையாண்ட விதம் நிச்சயமாக நீங்கள் கையாண்டிருப்பீர்களா என்று எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு பொண்ணு கடிதம் கொடுக்குது. அந்த பொண்ணுக்கு நான் பதில் கொடுக்க வேண்டும். நான் அதனால தான் இங்கே நான் சாமியாராக நிற்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு எனக்கு கடிதம் கொடுக்கிறது, நான் அந்த பொண்ணுக்கு பதில் கடிதம் கொடுக்க வேண்டும். நான் போய் இலக்கியத்தை தேடவில்லை, நான் தேடியது விவிலியம். விவிலியத்திலே நான் கண்டது ஒரு பாடல், இனிமை மிகு பாடல். அந்த இனிமை மிகு பாடலில் நான் தேர்ந்தெடுத்த பகுதி என்ன தெரியுமா? காதலை அதுவாக முளைக்கும் வரை அதை தட்டி எழுப்பாதீர்கள் என்ற ஒரு பதிலை இனிமை மிகு பாடலிலிருந்து அதை எடுத்து கொடுக்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்தது. யார் இப்படி தேடினீர்கள் நிச்சயமாக எனக்கு தெரியவில்லை. நான் தேடினேன், விவிலியத்தில் தான் அந்த பதிலையும் தேடினேன். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த, நான் கண்டுகொண்ட ஒரு பாடம். அது தானாக வரும் வரை அதை தட்டி எழுப்பாதீர்கள், அதை சீண்டி விடாதீர்கள் என்கின்ற ஒரு பதில். நிச்சயமாக அதனை கடந்த அத்தனை மொழிகளும் அதில் இருக்கிறது, காதல் வயப்பட்ட வார்த்தைகளும் இருக்கிறது. கடவுள் மீது அந்த வார்த்தைகளை நாம் ஒப்பிட்டு கடவுளோடு ஐக்கியப்பட்ட அந்த வார்த்தைகளை தேடினால் அதை இனிமையாக அதை சுவைக்க முடியும். அதற்கு அடுத்த நிலையிலே அந்த விவிலியத்தை நான் படிக்க, அந்த விவிலியத்தை நான் அணுக நினைக்கின்ற ஒவ்வொரு பொழுதிலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக எனக்கு இருந்திருக்கிறது. கடலை நாம் பார்க்கிறோம்,
கடலினுடைய ஓரத்தில் கடற்கரையில் நின்று அதை ரசிக்கிறோம். கடற்கரையினுடைய ஓரத்தில் அதனுடைய அலைகளை ரசிக்கிறோம். அதற்கு அடுத்த நிலையில் அந்த கடற்கரையினுடைய அலைகளிலே காலை நினைத்து பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த நிலையிலே சற்று தூரம் வரை சென்று குளித்து விட்டு வரலாம், அல்லது அதிலே ஒரு படகு சவாரி செய்யலாம், அல்லது கப்பலிலே கொஞ்ச தூரம் பயணம் செய்யலாம். நான் கடல் முழுக்க நான் பயணம் செய்து விடுவேன் என்று யாராவது எத்தனித்தால் நிச்சயமாக முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்களை பார்க்கலாம், வானத்தில் இருக்கக்கூடிய நிலவை கண்களிலே பார்த்து ரசிக்கலாம், சூரியனை கண்களிலே பார்க்க முடியும், அல்லது தொழில்நுட்ப கருவிகள் மூலம் அதனை சற்று அருகாமையில் சென்று ரசிப்பதை போல ரசிக்க முடியுமானால் இந்த விண்வெளியில் அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் நான் அருகில் சென்று பார்ப்பேன், அனுபவிப்பேன், தொட்டு ரசிப்பேன் என நினைத்தால் நிச்சயமாக அதை செய்ய முடியாது. அப்படித்தான் விவிலியம் எனக்கு இருந்திருக்கிறது. ஒவ்வொரு முறை நான் விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுதும் புது 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 அர்த்தங்களை கொடுக்கிறது. ஒவ்வொரு முறை விவிலியத்தை நான் வாசிக்கின்ற பொழுதும் கடவுள் எனக்கு வேறு வேறு விதமாக பேசுகின்றார். கடவுள் எனக்கு வேறு வேறு விதமாக வார்த்தைகளில் எனக்கு வேறு வாழ்க்கையை புரிய வைக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒவ்வொரு முறை அதை அனுபவிக்கின்ற பொழுதும், குறிப்பாக குறுமடத்திலே நான் ஒரு முறை முடிவு செய்தேன், ஒரு முறையாவது விவிலியத்தை முழுமையாக வாசிப்பேன் என நாட்களையும் காலண்டரையும் எண்ணி குறித்து நான் வாசிக்க தொடங்கினேன். என்னால் முடியவில்லை, நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். கடந்து போக முடியவில்லை. சில பகுதிகளெல்லாம் வாசிக்கின்ற பொழுது கண்ணீர் வருகிறது. எப்படி இந்த மனிதர்கள் இந்த வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த நாடு கடத்தப்பட்ட அந்த பகுதிகளை வாசிக்கின்ற பொழுது, பாபிலோன் நாட்டிலே நாடு கடத்தப்பட்ட பொழுது அவர்கள் அந்த அடுத்த நாட்டிலே கண்ணீரோடு இசைத்த அந்த பாடலிலே நான் உண்மையில் அழுதிருக்கிறேன். எப்படி இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை அவர்கள் கடந்து வந்திருப்பார்கள். அந்நிய நாட்டிலே எங்கனம் நாங்கள் கடவுளை புகழ முடியும், நாம் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக என்ற வார்த்தைகள் எல்லாம் வாசிக்கின்ற பொழுது நான் அப்படியே என்னை மெய்மறந்து நான் வாசித்து அப்படியே அமர்ந்திருக்கிறேன், அழுதிருக்கிறேன். அந்த புலம்பல் பாடல்களை எல்லாம் என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அடுத்த நிலையை என்னால் கடந்து செல்ல முடியவில்லை. அங்கு இருந்த இறைவனை நான் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் நான் ஒவ்வொரு முறையும் நான் நின்றிருக்கிறேன். சில பகுதிகளை வாசிக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இறை வார்த்தை அப்படியே என்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பீடு செய்து பார்க்கின்ற பொழுது, நான் கடற்கரை ஓரத்திலே அந்த அலைகளிலே வெறுமனே கால் நனைத்தவனைப் போலத்தான் நான் விவிலியத்திலே நான் வாசித்திருக்கிறேன். அது மிகப்பெரிய கடல். இறை வார்த்தை பொக்கிஷியமான அந்த விவிலியத்தை நிச்சயமாக ஒருவேளை வெறுமனே வாசித்து முடிக்கலாம், அல்லது ஒரு முறை வாசித்து முடிப்பேன் என சொல்லலாம். சில மனிதர்கள், சில ஆயர்கள் கூட அதை ஒரு முறை அப்படியாக ஒளி பதிவெல்லாம் செய்திருக்கிறார்கள். முடியும். ஆனால் அதை அனுபவிக்க வேண்டும், அதை நான் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்று எத்தனிக்கின்ற பொழுதுதான் அந்த இறை வார்த்தையும் விவிலியத்தினுடைய அந்த ஒவ்வொரு சொற்களும் அந்த பகுதியும் நம்மை அப்படியே அங்கேயே நின்றுவிடச் செய்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது எந்த இடத்தில் எந்த சூழ்நிலையில் எப்படி அனுபவித்தீர்கள் என்று தெரியவில்லை. நான் இந்த நாளிலே 2 புனிதர்களை நான் முன் உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு புனிதர் இக்னேசியஸ் ஆஃப் லொயோலா. நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு போர் வீரர், அவர் ஒரு படை வீரர். அப்படிப்பட்ட வாலிப வயதிலே படை வீரராக இருந்த அவர் அவருடைய வாழ்க்கையிலே அந்த படை வீரருடைய அந்த போரிலே அவருடைய அந்த போர் துணிகின்ற அந்த நிலையிலே அவருடைய ஒரு கால் அடிபட்டு விடுகிறது. அந்த அடிபட்டு விடுகிற அந்த சூழ்நிலையிலே அவர் அப்பொழுது ஒரு பெண்ணை அவர் காதலித்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணிடம் அவர் போய் நிற்க வேண்டும். அவர் ஒரு வாலிப வயதிலே ஒரு படை வீரராக இருக்கக்கூடிய அவர் காதலித்து கொண்டிருக்கிற அந்த பெண்ணின் முன்னாக எப்படி அந்த அடிபட்ட காலோடு போய் நிற்பது என்று அவர் மனதிலே நினைத்து அவர் அந்த சூழ்நிலையில் அவர் ஒத்துக்கொள்ளுகிறார் அந்த காலை சரி செய்து கொள்வதற்காக. அப்படியாக மருத்துவமனையிலே பல மாதங்கள் இருந்து அந்த காலை சரி செய்து நிற்கின்ற பொழுது 2 காலும் சமமாக இல்லை. அப்போ இந்த காலை கொண்டு நான் சமமாக இல்லாத 2 கால் நிற்கின்ற பொழுது எப்படி நான் போய் அந்த பெண்ணிடம் நிற்பது என அவர் யோசிக்கிறார். இருந்தாலும் போகிறார். அந்த பெண் மறுக்கிறார்.
அதன் பிறகு இந்த காலை நான் மீண்டும் சரி செய்வேன் என சொல்லி 2வது முறையாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அந்த காலினை அவர் சரி செய்ய எத்தனிக்கிறார், முயற்சிக்கிறார். ஆனால் அப்பொழுதும் அவருடைய கால் சமமாக நிற்க முடியவில்லை. மீண்டுமாக அவர் அன்பு செய்த அந்த பெண்ணால் மறுக்கப்படுகிறார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையிலே அதை சரி செய்வதற்காக அந்த நாட்களிலே இருந்த அந்த சூழ்நிலையில் அவருடைய வாழ்க்கையில் என்னை ஒரு பெண் இந்த உலகத்திலே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், ஆனால் நான் யாரை தேட வேண்டும் என்று அவருடைய தேடலிலே அவர் மருத்துவமனையில் இருந்த அந்த சூழ்நிலையிலே அவருக்கு வாசிக்க கொடுக்கப்பட்ட அந்த புத்தகங்களிலிருந்து அவர் தேடுகின்றார். அவர் கண்டுகொண்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்தான் அன்னை கன்னிமரியாள். அன்னை கன்னிமரியாளை இந்த உலகிலே என்னை ஒரு பெண் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், ஆனால் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அன்பு செய்யக்கூடிய, கடவுளை நேசித்த, கடவுளுக்கு தாயான அந்த அன்னை கன்னிமரியாளை என்னுடைய வழிகாட்டியாக, என்னுடைய மாதிரியாக நான் ஏற்றுக்கொள்வேன் என முடிவு செய்து அதன் பிறகு இறை வார்த்தையை வாசிக்க தொடங்கி இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அவர் புனிதராக மாறுகிறார். இன்று எவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள் இயேசு சபை குருக்கள் என்று நமக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, ஒரு புனிதருடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தை இந்த உலகில் அன்பு செய்ய மறுக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண்ணுக்கு பதிலாக அன்னை கன்னிமரியாளை நிறுத்தி அவருடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தை செய்த மாற்றம் ஒரு புனிதராக, மிக பெரும் புனிதராக அவரை மாற்றி இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இறைவார்த்தை என்ன செய்திருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையிலே இந்த இறைவார்த்தை என்ன செய்திருக்கிறது? இன்றைய நற்செய்தியிலே விழுந்த விதைகளிலே, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளிலே 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு, எது 30 மடங்கு, எது 60 மடங்கு, எது 100 மடங்கு பலன் கொடுக்க முடியும்? மற்ற விதைகள் எல்லாம் எங்கோ கிடக்கிறது. அவைகளெல்லாம் பல சூழ்நிலைகளே நெருக்கப்படுகிறது. இந்த உலகினுடைய சூழ்நிலைகள் பல தடவை இந்த இயேசுனுடைய இந்த உண்மையை நாம் கேட்டிருப்போம். நாம் இந்த 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு பலன் கொடுக்க முடியுமா? புனித இக்னேசியஸ் நிச்சயமாக பலன் கொடுத்திருக்கிறார். அதைவிட ஒரு முன் உதாரணம் 2வது புனிதர், நம்முடைய பாதுகாவலர். எப்படி ஒரு மனிதர் 100 மடங்கு பலன் கொடுக்க முடியும் என்று நம் கண்முன் நிற்கின்றவர் நம்முடைய பாதுகாவலர் சக்திமிகு சந்தியாகப்பர். சந்தியாகப்பருடைய வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக தெரியும். சந்தியாகப்பருடைய வாழ்க்கையை அவர் இயேசுவோடு உடன் இருந்தவர். என்னை பின்பற்றி வா என்று சொன்னபோது இயேசுவை பின்பற்றியவர். அவரும் பதவிக்காக அவருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய எண்ணம் கொண்டவர், சுகத்தை அனுபவிக்க நினைக்கின்றவர். அதே நேரத்தில் அவருடைய கோபமும் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய புனிதர் இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் தனக்காக அவர் விதைத்து கொள்ளுகிற நம்முடைய புனிதர் 30 மடங்கா, 60 மடங்கா, 100 மடங்கா என பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதர் புனிதராக மாறிய பிறகு புனிதருடைய வாழ்க்கையினுடைய உச்சக்கட்டமாக அவர் 100 மடங்கு பலன் கொடுத்தார் என்று சொல்லுகின்ற அந்த நிலை யாருக்கு என்றால் நம்முடைய புனிதர் சந்தியாகப்பரை மட்டுமே சாரும். ஏனெனில் முதல் மறை சாட்சியாக இரத்தம் சிந்தி நான் பெற்றுக்கொண்ட இறை வார்த்தைக்காக என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் என சொல்லி இரத்தம் சிந்தி உயிர் நீத்தார் என்றால் அவர் கொடுத்த பலன் 100 மடங்கு. என்னுடைய வாழ்க்கையில் இறை வார்த்தையை நான் சொன்னேன், என்னால் கடற்கரை ஓரத்திலே கால் மட்டும் தான் அணைக்க முடிகிறது என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தைக்கு நீங்கள் கொடுக்கிற அந்த நிலை அல்லது இறை வார்த்தைக்கு நீங்கள் கொடுக்கிற இடம் எங்கு இருக்கிறது? நான் பயணித்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தையை நான் வாசித்து கொண்டே இருக்கிறேன், தியானித்து கொண்டே இருக்கிறேன். இதே இடத்திலே இந்த சந்தியாகப்பருடைய ஆலயத்திலே 1 வருடத்திற்கு முன்பாக நான் இறை வார்த்தையை என்னால் அனுபவிக்க முடிந்தது. இதோ இங்கு இருக்கக்கூடிய இந்த பாடுபட்ட சிறுவத்திற்கு முன்னால் நின்று எனக்கு எதிராக துன்பம் செய்த ஒருவரை நான் மன்னித்தேன். அப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன் இறை வார்த்தையை வாழ்வது என்பது எவ்வளவு கடினம் என்று. நான் என் மனதார மன்னிக்கின்ற பொழுது நான் உணர்ந்து கொண்டேன்
இறை வார்த்தையை வாழுகிறது எவ்வளவு கடினம் என்று. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஒருவரை மனதார உங்களுக்கு எதிராக ஒருவர் செய்கின்ற பொழுது அவரை நீங்கள் மன்னிக்க துணிகின்ற பொழுது, இந்த இறை வார்த்தையை வாழ்வாக்க துணிகின்ற பொழுது, என்னை பொறுத்தவரை இயேசு 30 தொடங்குகிறார். நான் 1 தொடங்குகிறேன். 1 மடங்கு, 2 மடங்கு, 3 மடங்கு, 10 மடங்கு, முடிந்தால் 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு பலன் கொடுக்க உங்களால் முடியும் என்றால் அது இறைவனுக்கு பெருமை சேர்க்கும், இறைவனுடைய மகிமையை விளங்கச் செய்யும். அன்புக்குரியவர்களே, நான் துணிகிறேன் இறை வார்த்தையை வாழ்வாக்க. நீங்களும் துணிந்து பாருங்கள். இறை வார்த்தை உங்களுடைய வாழ்வில் அனுமதியுங்கள், செயல்படுத்துங்கள். 1 மடங்கு, 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு, ஏதோ ஒரு மடங்கு பலன் கொடுங்கள். நம் கண்முன் சந்தியாகப்பர் நிற்கின்றார். 100 மடங்கு பலன் கொடுத்த மறைசாட்சியாய் மரித்த சந்தியாகப்பருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாட்களிலே நாம் அவரை கண்முன் நிறுத்தி புனிதருடைய ஆசீர்வாதத்தோடு, புனிதர்களுடைய வாழ்க்கையிலே நாம் கண்டெடுத்த அனுபவத்தோடு அளப்பெரிய பொக்கிஷமாகிய இந்த இறை வார்த்தை விவிலியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிப்போம். அனுபவிக்கின்ற பொழுது அதில் வருகின்ற பலவிதமான இடர்பாடுகள் நிச்சயமாக அனுபவிக்கின்ற பொழுது, அதை வாழ்வாக்குகின்ற பொழுது சோதனைகளும் வரும், இடர்பாடுகளும் வரும், துன்பங்களும் வரும். அவற்றையெல்லாம் நாம் சேர்த்தே பயணித்து பலன் கொடுப்போம். இறை வார்த்தை என் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் நிறைவாக செயல்படட்டும். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என் பெயரில் நீங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் வாக்களித்துள்ளார். நம் தேவைகளுக்காக, தேவையில் இருப்பவருக்காக ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, என் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், சிறப்பாக எங்கள் பங்கு தந்தை மற்றும் இன்று எங்களுக்காக ஜெபிக்க வந்துள்ள அருட்தந்தையர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து தம்முடைய ஒப்படைக்கப்பட்டுள்ள இறை சமூகத்தை இறைவார்த்தையின்படி வளர்த்தெடுக்க தேவையான வரம் தர வேண்டும் என்று புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் நாட்டு தளர்வுகளை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் சுயநலம் களைந்து பொது நலத்துடன் செயல்பட தேவையான நல் மனதை தந்து, அவர்கள் ஏழை எளியோர், முதியவர், கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், பசி பட்டினியால் அவதியுறுவோர் வாழ்வில் ஒளியேற்றிட தேவையான வரம் தர வேண்டும் என்று புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எம் பங்கில் உள்ள குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று சிறந்து விளங்கவும், பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து என்றும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வரம் தர வேண்டும் என்று புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, நாளை நடக்க இருக்கும் எம் புனிதரின் திருவிழாவை ஆசிர்வதியும். அதற்காக உழைக்கும் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து அவர்கள் கடமைகளை சரிவர செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் முன்னேற்றம் காணவும், எம் பங்கு எடுத்துக்காட்டான பங்காக திகழவும் வரம் தர வேண்டும் என்று புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலம் அருளும் நல்ல ஆயனே எம் இறைவா, உடல் நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்று வரும் ஒவ்வொருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று புனித சந்தியாகப்பர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். வார்த்தை மனிதரான எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமது பேரன்பிற்காக, உடனிருப்பிற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். உம் அன்பு திருத்தூதர் சந்தியாகப்பரை எங்களுக்கு பாதுகாவலராக அளித்து
அவருடைய பெயரில் நாங்கள் கேட்ட அனைத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்கே இருவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீர்களோ அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று வாக்களித்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம் பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாய் உமது பெயரில் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்கள் ஜெபங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமது அன்பு கட்டளையை, உமது அன்பின் வார்த்தைகளை நாங்கள் நாள்தோறும் வாழ்வாக்க உமது ஆவியின் அருளை நிறைவாக எங்களுக்கு அளித்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எனக்காக நீ தந்த என் வாழ்வை நான் தந்தேன் கனிவோடு உனக்காகவே. பலியாக அதை ஏற்று உனதாக நீ மாற்று அறிவோடு உன் பாதமே. எனக்காக நீ தந்த என் வாழ்வை நான் தந்தேன் கனிவோடு உனக்காகவே. பலியாக அதை ஏற்று உனதாக நீ மாற்று அறிவோடு உன் பாதமே. உந்தன் அன்பில் முழுமை காண உன்னிடம் வருகின்றேன். தியாக வாழ்வு நானும் வாழ என்னை தருகின்றேன். உந்தன் அன்பில் முழுமை காண உன்னிடம் வருகின்றேன். தியாக வாழ்வு நானும் வாழ என்னை தருகின்றேன். உந்தன் அன்பில் நிலைத்து நிற்க நானும் விரும்புகின்றேன். அன்பு பணியில் தினமும் என்னை நானும் இணைகின்றேன். உந்தன் அன்பில் நிலைத்து நிற்க நானும் விரும்புகின்றேன். அன்பு பணியில் தினமும் என்னை நானும் இணைகின்றேன். எனக்காக நீ தந்த என் வாழ்வை நான் தந்தேன் கனிவோடு உனக்காகவே. பலியாக அதை ஏற்று உனதாக நீ மாற்று அறிவோடு உன் பாதமே. உந்தன் உறவில் நிறைவை காண உன்னிடம் வருகின்றேன். நல்லது என்றும் நானும் செய்ய என்னை பணிகின்றேன். உந்தன் உறவில் நிறைவை காண உன்னிடம் வருகின்றேன். நல்லது என்றும் நானும் செய்ய என்னை பணிகின்றேன். உன்னை போல நானும் இன்று முழுதாய் மாறுகின்றேன். பார்க்கும் முகத்தில் உன்னை காண நானும் விழைகின்றேன். உன்னை போல நானும் இன்று முழுதாய் மாறுகின்றேன். பார்க்கும் முகத்தில் உன்னை காண நானும் விழைகின்றேன். எனக்காக நீ தந்த என் வாழ்வை நான் தந்தேன் கனிவோடு உனக்காகவே. பலியாக அதை ஏற்று உனதாக நீ மாற்று அறிவோடு உன் பாதமே. அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
கையிலிருந்து பிழையேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவி அருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய சந்தியாகப்பரின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினி. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்கள்
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக எம் பாதுகாவலர் சக்திமிகு புனித சந்தியாகப்பருடைய திருவிழா நவநாள் திருப்பலியில் பங்கேற்று ஜெபிக்கின்ற உன் பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நிறைவாக ஆசிர்வதியும். நம்பிக்கையோடு நாங்கள் முன்வந்து வேண்டுகின்ற மன்றாடுகின்ற எல்லா எங்களுடைய வேண்டுதல்களுக்கும் உம்முடைய பேரன்பினாலும் இரக்கத்தினாலும் தொடர்ந்து எங்களுக்கு தந்தருள்வீராக. இன்னும் சிறப்பாக இந்த நவநாளை சிறப்பிக்கின்ற புனித அல்போன்சா அன்பிய குடும்பங்கள், புனித சவேரியார் அன்பிய குடும்பங்கள் மற்றும் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதியும். மேலும் உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வர மருள மென்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அஞ்சலி தீபாஞ்சலி, அஞ்சலி தீபாஞ்சலி, இறை மகனே தீபாஞ்சலி, வாழ்வழிக்க வந்த வள்ளலே, அடியவர் யாமளிக்கும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அஞ்சலி தூபாஞ்சலி, அஞ்சலி தூபாஞ்சலி, இறை மகனே தூபாஞ்சலி, வாழ்வழிக்க வந்த வள்ளலே, அடியவர் யாமளிக்கும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அஞ்சலி மலரஞ்சலி, அஞ்சலி மலரஞ்சலி, இறை மகனே மலரஞ்சலி, வாழ்வழிக்க வந்த வள்ளலே, அடியவர் யாமளிக்கும் ஆராதனை, 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 ஆராதனை. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தம் வார்த்தையை வாழ்வாக்க நமக்கு அழைப்பு தருகின்ற ஆண்டவர் இவரே. செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், நான் கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. இயேசுவே
உன் உணவை தினமும் நான் வேண்டினேன். சுயநலம் களைந்து பிற நலம் நாடு உன் உணவை நிதமும் நான் தேடினேன். அனைத்திடும் அன்னையாய் தந்திடும் தந்தையாய் நடத்திடும் நண்பனாய் நீ வேண்டுமே. அருள் தாருமே. அனைத்திடும் அன்னையாய் தந்திடும் தந்தையாய் நடத்திடும் நண்பனாய் நீ வேண்டுமே. அருள் தாருமே. இயேசுவே 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 இயேசுவே. நீர் தரும் உணவு உயிரளிக்கும் உணவு. நீர் தரும் உணவு வாழ்வளிக்கும் உணவு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எம் பாதுகாவலர் சந்தியாப்பரின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்களோடு தங்குவதாக. இறை வார்த்தையை வாழ்வாக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தூய சந்தியாகப்பரே எங்கள் காவலரே, சன்னதியை தேடி வந்தோம் சரணம் தேடி வந்தோம். தூய சந்தியாகப்பரே எங்கள் காவலரே, சந்நிதி தேடி வந்தோம் சகலமும் வேண்டி நின்றோம். வாழ்க வாழ்கவே தூய சந்தியாகப்பரே, வாழ்க வாழ்கவே எங்கள் காவலரே. வாழ்க வாழ்கவே தூய சந்தியாகப்பரே, வாழ்க வாழ்கவே எங்கள் காவலரே. தூய சந்தியாகப்பரே. மகனாக கலிலேய கடலோரம் வாழ்ந்தீரே. மகனாக கலிலேய கடலோரம் வாழ்ந்தீரே. இயேசு சொன்னவுடன் அனைத்தையும் துறந்துவிட்டு, இயேசு சொன்னவுடன் அனைத்தையும் துறந்துவிட்டு துணிவுடன் சீடராக சென்றீரே. துணிவுடன் சீடராக சென்றீரே. வாழ்க வாழ்கவே தூய சந்தியாகப்பரே, வாழ்க வாழ்கவே எங்கள் காவலரே. வாழ்க வாழ்கவே தூய சந்தியாகப்பரே, வாழ்க வாழ்கவே எங்கள் காவலரே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.